வணக்கம். ஆயுஷ் வந்ததுக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஜூன் மாதம் 16ஆம் தேதி வெளிவந்த நாளிதழ் செய்தி. 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை ஆசிரியர்கள் தான் ஆட்சியை விட்டு இறக்குவர். இது நான் சொல்லலைங்க, யார் சொன்னார்னு கிளியராக பார்த்துக்குங்க. இது வரைக்கும் விழாவில் பங்கேற்றவர் யாருன்னா, பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவன தலைவர் மாயவன். அவர் தான் இதை சொல்லியிருக்கார். இந்த செய்தி குறிப்பில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மாயவன் சாரோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இருக்கிற கண்டென்ட் தான் நமக்கு தேவை. பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதை நிரப்பாமல் இருக்கும் ஆசிரியர்கள் மேல் பணி சுமையை அதிகரிக்கின்றனர். அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் சரியில்லை என்று ஆசிரியர்கள் மீது குற்றம் சொல்கிறார்கள். இதுதான் இந்த நியூஸோட மிக முக்கியமான செய்தி. இது பார்த்திங்கன்னா, ஓவராலாக தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. கோவை குனியமுத்தூர் நேரு விமானவியல் கல்லூரியில் நடந்திருக்கு. இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் பேசிய தகவல் தான் இது. அதுவும் இது யார் பேசுறதுன்னா, ஏதோ உங்கள் வீட்டு பக்கத்தில், என் வீட்டு பக்கத்தில் டீ கடை பெஞ்சில் இருக்கிறவங்க, இல்லை வேலையில்லா பட்டதாரிகள், உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சாரை தான் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டில் இருக்கிற சார் தான் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டில் இருக்கிற சங்கத்தோட தலைவரே சொல்லியிருக்காரு. கிளியராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவன தலைவர் மாயவன் தான் சொல்லியிருக்காரு. பல ஆயிரம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு, அதையெல்லாம் நிரப்பாமல் இருக்கிற ஆசிரியர் மேலே அதிகமான பணி சுமையை கொடுத்துட்டு அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னு ஆசிரியர் மீது குறை சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த செய்தியோட உண்மை. மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இது இன்னும் கூட தெளிவாக தெரியணும்னா இதில் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த செய்தியில் நம்ம உற்று நோக்கக்கூடிய தகவலே இது தாங்க. பல ஆயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மாயவனே சொல்கிறாரு. இது நிரப்பாமல் இருக்கிறது அரசாங்கத்தோட கவனக்குறைவு தான். மீண்டும் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயுஷ் நியூஸ் 24/7 அச்சம் தவிர.